வணக்கம் நண்பர்களே. உணவுல அசைவ விரும்பிகளுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு ஐட்டம் என்னன்னா கருவாடுங்க. இந்த கருவாடுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, யார் சாப்பிடலாம், இல்லை யாராவது தவிர்க்கணுமா, ஸோ இது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, எல்லாமே இன்னைக்கு விரிவாக பார்த்துருவாங்க. அசைவ விரும்பிகளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கருவாடு மிகவும் ஒரு பழகிப்போன விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோஸ்டல் ஏரியாஸ் சரிங்களா, கடல் சார்ந்த பகுதிகள் அதில் இருக்கிறவங்களுக்கு கருவாடு அவங்க உணவுலேருந்து ஒரு முக்கியமான பங்குங்க. கருவாட்டையும் அவங்க உணவு பிரிக்க முடியாது. நிறைய பேர் அடிக்கடி சேர்த்துக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ இந்த கருவாடில் இதோட என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதனுடைய காம்போசிஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம கருவாடு எப்படி தயாரிக்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஒரு மீன் லாங் டேர்மில் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா உப்பு போட்டு அதை ஊற வச்சுருவாங்க. அப்புறம் நல்லா வெயிலில் அதை காய வச்சுருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதோட மாய்ஸ்சர்னு சொல்லக்கூடிய அதனுடைய தண்ணீர் கண்டென்ட் 20% கீழே போயிருங்க. ஸோ அப்போ அந்த உப்பு அந்த நீர் குறைஞ்சி போகிறது, இதனால் அது கெட்டு போகாது அந்த பொருள், அந்த இறைச்சி. ஸோ அதுதான் சிம்பிள் கருவாடு. ஸோ எவ்வளோ நாள் வேணாலும் அது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நீண்ட நாள் அதை நாம் எந்த ப்ரிசர்வேஷனும் இல்லாமல் ஃப்ரீசிங் பண்ணாமல் அதை நம்ம சாப்பிட முடியும், உணவில் சேர்த்துக்க முடியும். இது ஓகே. ஸோ இதனுடைய நியூட்ரியன்ட் காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ நார்மலாக நம்மளுடைய ஃப்ரெஷ் மீன் இதை நாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 100 கிராமில் தோராயமாக ஒரு 100லேருந்து 120 கலோரிகள் அந்த மாதிரி எரிசக்தி கொடுக்குங்க. இதே கருவாடு பார்த்திங்கன்னா ஒரு 250லேருந்து 300 கலோரிகள் எரிசக்தி கொடுக்கும். ஏன்னா அது நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறதுனால. ரெண்டாவது முக்கியமான விஷயமே இதோட ஹைலைட்டே இதோடைய புரோட்டீன், புரதங்கள் தாங்க. ஃப்ரெஷ் மீனில் 100 கிராமில் சராசரியாக ஒரு 20லேருந்து 22 கிராம் புரதங்கள் கிடைக்கும். ஆனால் கருவாட்டில் 100 கிராமில் 55லேருந்து 70 கிராம் வரைக்கும் புரதங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு அதிகமான புரதங்கள் கருவாட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 கிராம் கருவாடு சாப்பிட்டிங்கனாவே ஒரு நாளைக்கே தேவையான புரதம் பெரும்பாலானவங்களுக்கு கிடைச்சிரும். அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு நல்ல கொழுப்புகள், பொதுவாக நெத்திலி கருவாடு அதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த ஒமேகா 3ன்னு சொல்லக்கூடிய நல்ல வகை கொழுப்புகள் அது அருமையான லெவலில் கிடைக்கும். கொஞ்சம் வெயிலில் காய வைக்கும்போது ஒமேகா 3 கொஞ்சம் குறைஞ்சாலும் சில சமயம், ஆனால் உங்களுக்கு டீநேச்சர் ஆனாலும் ஓரளவுக்கு தேவையான ஒமேகா 3 கிடைச்சிரும். ஸோ நெத்திலி அந்த மாதிரி கருவாடு சாப்பிடும்போது, அதுவும் கருவாடில் நெத்திலி கருவாடுலாம் பொதுவாக சகஜமாக பயன்படுத்தக்கூடிய உணவு. ஸோ அதனால் அது நம்ம பயன்படுத்தலாம். அது இல்லாமல் இந்த சின்ன சின்ன மீன்கள், நெத்திலி மாதிரியான மீன்களை கருவாடா அது மாதிரி சாப்பிடும்போது நம்ம அந்த எலும்போடு சாப்பிடுவோம். ஸோ அப்போ அந்த எலும்போடு சாப்பிடும்போது கால்சியம் அருமையாக கிடைக்கும். நல்ல சோர்ஸ். இந்த பாலுகள்லாம் விட அருமையான பல மடங்கு கால்சியம் நமக்கு சூப்பராக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு நிறையவே இருக்குது. அப்புறம் இது இல்லாமல் நுண்சத்துக்கள், அப்புறம் பொதுவாக B12 அதெல்லாம் நம்ம ஈரல் அதெல்லாம் சொல்லுவோம். கருவாட்டிலையும் கொஞ்சம் B12 கொஞ்சம் கிடைக்குங்க. செலினியம்ங்கிற நுண்சத்து கிடைக்கும். தைராய்டுக்கு அவசியமானது. அதே மாதிரி தைராய்டுக்கு அவசியமான அயோடின் உங்களுக்கு கருவாட்டில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான நுண்சத்துக்களும் நிறையவே கிடைக்குது. ஸோ ஒரு நல்ல புரதம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அசைவ விரும்பிகளுக்கு கருவாடு ரொம்ப நல்ல ஆப்ஷன். அதோட மைனஸ் பாயிண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னா, முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அதோடைய உப்பு அளவு. ஸோ 100 கிராம் கருவாடு சாப்பிட்டிங்கனாவே 5லேருந்து 7 கிராம் உப்பு உங்களுக்குள்ளே போயிடும். ஈவன் 2-3 வாட்டி கழுவுனா கூட உங்களுக்கு அந்த உப்பு உள்ளே போகுது. இது நார்மல் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு அவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இருதய நோய் உள்ளவங்களுக்கு, சிறுநீரக வியாதி உள்ளவங்களுக்கு, மிக அதிகப்படியான உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப 160 180 அப்படின்லாம் மருந்து எடுக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு இந்த லெவல் உப்பு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால இந்த மாதிரி இருதய நோய், சிறுநீரக நோய், உடல் வீக்கம், அப்புறம் நான் சொன்ன உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கருவாட்டுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான மீன் சேர்த்துக்கிறது நல்லதுங்க. மற்றவங்க எல்லாருமே தாராளமாக, குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே கருவாடை ஒரு ரொம்ப நல்ல உணவாக, ஒரு டாப் கிளாஸ் ப்ரோட்டீனுங்க, அதுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். 100 கிராமில் 60-70 கிராம் புரதம் தரக்கூடியது வேறு இயற்கையான உணவு வேறு எதுவுமே இல்லைங்க. அந்தளவுக்கு சூப்பரான உணவு. அதை சமைக்கும்போது சில விஷயங்கள் மட்டும் பண்ணிங்க. ஒரு 2-3 வாட்டி அதை நல்லா கழுவிக்குங்க. அல்லது கொஞ்சம் உப்பு எடுக்கணும்னு நினச்சா கொஞ்சம் நல்லா ஊற வச்சு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதை எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் ஆயில் போட்டு வணக்கிறதோ அல்லது குழம்பு மாதிரி வச்சோ சாப்பிடுங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குழம்புலாம் வைக்கும்போது தனியாக உப்பே போட தேவை இருக்காது. அதில் இருக்கிற உப்பே போதுமானதாக இருக்கும். அப்போ அது ஓரளவுக்கு உப்பு இன்டேக் நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சமீபத்தில் ஸ்ரீலங்காவோட குழந்தைங்களுக்கான உணவு பரிந்துரை அந்த ஒரு அட்டவணை ஒன்று பார்த்துருந்தேங்க. அதில் குழந்தைங்களுக்கு 6 மாதத்தில் இணை உணவு ஆரம்பிப்போம் இல்லைங்களா, அதில் நெத்திலி கருவாடை அரைச்சி சாப்பாடு, பூசணிக்காய், பருப்பு கூட அரைச்சி அதில் அந்த பவுடரை
2 ஸ்பூன் அதில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சூப்பராக போட்டிருக்காங்க. ஸ்ரீலங்காவோட இணை உணவுகள் குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த கைட்லைன்ஸில். சரிங்களா? சூப்பரான ஐடியா பாருங்கள். 2 ஸ்பூன்னா 10 கிராம். ஸோ 10 கிராம் கருவாட்டில் ஈஸியாக நான் 7 கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஒரு 5 கிலோ 6 கிலோ குழந்தைங்க சூப்பராக ஒரு ப்ரோட்டீன் வந்து சும்மா ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீனில் பாதி ப்ரோட்டீன் வெறும் 2 ஸ்பூன் கருவாட்டு பவுடரில் கிடச்சிருது. ஸோ சூப்பராக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அருமையாக நம்ம இலங்கை நண்பர்கள் யோசிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நான் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அருமையான உணவுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதனுடைய சுத்தம் சுகாதாரம் அது மட்டும் பார்த்துக்குங்க. சில இடங்களில் கருவாடை காய வைக்கும்போது அதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அருமையான உணவு எல்லாத்துக்கும் கருவாடு அப்படிங்கிறது. ஸோ கருவாடு குழம்பு பிடிக்கும், வறுவல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. மேலும் வேறு நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி.